உலகில் அணு ஆயுதங்களை பரிசோதிக்கும் நாடுகளில் பாகிஸ்தானும் தொடர்ச்சியாக அணு ஆயுதங்களை பரிசோதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அணு ஆயுதங்களை சோதனை செய்வதை தொடங்குமாறு பென்டகனுக்கு அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் உத்தரவிட்டது உலகம் முழுவதும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ரஷ்யாவின் அடுத்தடுத்த ஆய்வுகளை காரணம் காட்டியே அதிபர் ட்ரம்ப் அணு ஆயுத பரிசோதனையில் தீவிரம் காட்டுகிறார். ஆனால் ரஷ்யா அணு ஆயுதங்களை சோதனை செய்ததா என்றால் இல்லை என்றே மறுக்கப்படுகிறது. அதாவது, நாங்கள் அணு ஆயுதத்தை பரிசோதனை செய்யவில்லை, அணுசக்தியில் இயங்கும் ஏவுகணையை தான் பரிசோதித்தோம் என்று ரஷ்யா விளக்கம் கொடுத்திருக்கிறது. கிரியூஸ் ஏவுகணைகளை பொறுத்தவரையில் வேகமாக பாய்வதற்கு ஜெட் இன்ஜின்களை கொண்டிருக்கும். ஜெட் இன்ஜின்கள் இயங்குவதற்கு சாலிட் ஃபியூவல் இருக்கும். ஆனால் ரஷ்யாவோ இந்த சாலிட் ஃபியூவல் இல்லாமல் அணுசக்தியாக இயங்கும் வகையில் ஏவுகணையை உருவாக்கியிருக்கிறது. அணுசக்தியால் ஏவுகணை இயங்கும் போது வேகமாக பாயும். ரேடார்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதே வேளையில் நீண்ட தொலைவில் உள்ள இலக்கையும் தகர்க்கும். இதன் தொடர்ச்சியாகவே அணு ஆயுத சோதனை என தீவிரம் காட்டுகிறார் ட்ரம்ப். இப்போது அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு அணு ஆயுத பரிசோதனையை செய்ய உத்தரவிட்டிருக்கும் ட்ரம்ப் அதனை நியாயப்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். CBS செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்திருக்கும் ட்ரம்ப், சீனாவும் ரஷ்யாவும் தொடர்ச்சியாக அணு ஆயுதங்களை பரிசோதிக்கிறது. அவற்றை வெளியே சொல்வது இல்லை. பாகிஸ்தானும் அணு ஆயுதங்களை பரிசோதிக்கிறது. வடகொரியாவும் பரிசோதிக்கிறது. அமெரிக்கா மட்டும்தான் அணு ஆயுத சோதனையை மேற்கொள்ளவில்லை. மற்ற நாடுகள் சோதிப்பதால் அமெரிக்காவும் இப்போது சோதனையை செய்யவிருக்கிறது என கூறியிருக்கிறார். அணு ஆயுதங்களை குறைப்பது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் விவாதித்திருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். உலகை 150 முறை வெடிக்க செய்யும் அளவுக்கு அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாக வெளிப்படையாக கூறியிருக்கும் ட்ரம்ப், சீனா அணு ஆயுதங்களை அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அணு ஆயுத விவகாரத்தில் எந்த கொள்கையும் கொண்டிருக்காத பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அணு ஆயுதங்களை பரிசோதிக்கிறது என ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருக்கும் தகவல் கவனம் பெற்றிருக்கிறது. 33 ஆண்டுகளாக நிறுத்தி வைத்திருந்த அணு ஆயுத சோதனையை அமெரிக்கா மீண்டும் தொடங்கினால் CTBT, அதாவது விரிவான அணு சோதனை தடை ஒப்பந்தம் என்னவாகும் என்ற கேள்வி உலக அரங்கில் எழுந்திருக்கிறது. அணு ஆயுத வெடிப்புக்கு தடை விதிக்கும் 1996 கையெழுத்தான CTBT ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுத்திட்டிருந்தாலும் அதனை அங்கீகரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அக்டோபர் மாதத்தில் UPI பரிவர்த்தனை இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டியிருக்கிறது. இது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாட்டில் அக்டோபர் மாதத்தில் UPI பரிவர்த்தனை இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டியிருக்கிறது. இன்றைக்கு நொடியில் டிஜிட்டல் முறையில் சாமானியர்கள் தொடங்கி அனைவரும் பணத்தை பெறவும் அனுப்பவும் UPI பேமெண்ட் உதவுகிறது. இந்தியாவில் நடைபெறும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் 85% UPI வாயிலாகவே நடைபெறுகிறது. நாட்டில் தொடர்ந்து UPI பரிவர்த்தனை அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் அக்டோபர் மாதத்தில் மட்டும் 2070 கோடி UPI பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருக்கிறது. இதில் 27.3 லட்சம் கோடி ரூபாய் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதத்தோடு ஒப்பிடுகையில் UPI பரிவர்த்தனை 9% உயர்ந்திருக்கிறது. அதாவது செப்டம்பரில் UPI 24.9 லட்சம் கோடி ரூபாய் பரிமாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இதற்கு முன்பாக அதிகபட்சமாக மே மாதம் 25.14 லட்சம் கோடி ரூபாய் UPIயில் பரிமாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இப்போது தீபாவளி விழாக்கால மாதத்தில் அதையும் தாண்டியிருக்கிறது. அக்டோபரில் நாளொன்றிற்கு 87,993 கோடி ரூபாய் வரையில் UPIயில் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.